அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 4 டிஜிட்ல டிவிஷன் சம் எப்படி போடுறதுன்ட்டு பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு ஒயிட் போர்டு எடுத்திருக்கேன், 4 மூடி எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் போர்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் பண்ணது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பதையே. இப்போ நம்ம 4 டிஜிட்டில் இப்போ சம் போடுறோம். 9374 டிவைடட் பை 2 அப்படிங்கிற சம் எடுத்துக்குவோம். இந்த சம் போடுறதுக்கு இப்போது நம்ம 4 டிஜிட்டில் இருக்குது இது. நான் இதுக்கு வந்து தெர்மாக்கோல் பால் வந்துட்டு நான் ஃபேன்சியில் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த பால்ஸ் எல்லாம் வந்து 10 ருபீஸுக்கு எனக்கு கிடச்சிது. எல்லா கலர்லேயும் உள்ளே இருக்குது. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான பீட்ஸு பாசியெல்லாம் இருக்கும் பாருங்கள். இது ஒரு 4 பிளேஸுங்கிறதுனால 4 கலர்ஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சம்ஸில் இந்த எழுதியிருக்கிற இந்த டிஜிட்டில் ஒன்ஸு, டென்ஸ், தௌசண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸுன்ட்டு இப்படி எழுதிக்குவோம். அதே மாதிரி எவ்வளோ டிஜிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூடி வச்சுருக்கோம். இப்போ அதுலேயும் அதே மாதிரி ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மூடி இல்லைன்னா நீங்கள் இது யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் இருக்கும் பாருங்கள், பேப்பர் கப், அந்த கப்பு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம் போடுறதுக்கு வந்துட்டு பார்த்துட்டா ஃபஸ்ட்டு இந்த லார்ஜஸ்ட் இந்த அதுக்கு முன்னே நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். பார்த்துட்டோம்னா ஒன்ஸ் பிளேஸில் 4 பீட்ஸு, டென்ஸ் பிளேஸில் 7 பீட்ஸு, அடுத்து ஹண்ட்ரட்ஸில் 3, தௌசண்ட்ஸில் 9 அப்படி தனித்தனியாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் 4 கலரில். ஒன்ஸில் எல்லோ கலரும், டென்ஸில் பிங்க்கு, ஹண்ட்ரட்ஸில் க்ரீன், தௌசண்ட்ஸில் ஆரஞ்சுன்ட்டு ஒரு 4 கலரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்குவோம். லார்ஜஸ்ட்னா தௌசண்ட்ஸ் பிளேஸில் இருக்கிற 9 எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல இதோட வேல்யூ 9000. இப்போ 9 2ஆல் டிவைட் பண்ணுவோம். கோசன்ஸ் ரிமைண்டருங்கிறதுக்கு தனியாக ஒரு காலம்ஸ் பிரிச்சுக்குவோம். இப்போ 9ல் எவ்வளோ 2 இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா 4 2s are 8. அப்போ 4 2 இருக்குது, அது கோசனை வச்சுக்குவோம். ரிமைண்டர் 1 இப்படி எடுத்துக்குவோம். அப்போ இங்கே வந்து கோசன்ஸ் 4. அப்போ அந்த பிளேஸில் தௌசண்ட்ஸ் பிளேஸில் 4 பால்ஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி எல்லா பால்ஸையும் எடுத்துருவோம். இப்போ ரிமைண்டர் 1 இருக்குது, அந்த பால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் வச்சுருவோம் அந்த 1 பால். அப்போ அந்த 1 பாலோட வேல்யூ எவ்வளவு 1000. அப்போது 10 ஈக்குவல் டு 1000ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1300 இருக்குது. ஏன்னா அந்த ஆரஞ்சு பாலோட வேல்யூ 10 அப்போ 1300 இருக்குது. 1300 டிவைடட் பை 2. அப்போ இதில் எவ்வளோ 2s இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா 6 2s are 12. ரிமைண்டர் 1. அப்போ இந்த இடத்துல க்ரீன் கலரில் நம்ம கோசன் வந்து 6 வருது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில். அப்போ நம்ம 6 க்ரீன் பால் அதில் ஆட் பண்ணுவோம். ரிமைண்டர் 1 வருது, அதை வந்து டென்ஸ் பிளேஸில் வச்சுருவோம். இப்போ இந்த க்ரீன் பாலோட வேல்யூ 100. அப்போ 100 ஏற்கனவே நம்ம அங்கே டென்ஸ் பிளேஸில் எவ்வளோ இருக்குது 7 பால்ஸ் இருக்குது, அந்த 70 இருக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த க்ரீனோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 100 உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த க்ரீன் பாலோட வேல்யூ 100. இந்த 10 10s, அப்போ டோட்டலாக 17 10s டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்குவோம். இப்போ 17 10ஸில் வந்துட்டு 8 2s are 16, ரிமைண்டர் 1. இப்போ கோசன் 8 வரும் இந்த இடத்துல. அப்போ அங்கே அந்த பிங்க் பால் 8 பால் ஆட் பண்ணுவோம். ரிமைண்டர் 1 பால் ஒன்ஸ் பிளேஸில் வச்சுருவோம். அந்த பிங்க் பாலோட வேல்யூ வந்து இப்போ 10. அப்போ ஏற்கனவே 4 பால் இருக்குது அங்கே எல்லோ கலர் பால். அப்போ அந்த இடத்துல ஒன்ஸ் பிளேஸில் வந்து 14 வரும். 14 டிவைடட் பை 2 7, ரிமைண்டர் 0. இப்போ அந்த இது எல்லோ கலர் பால் வந்து 7 பால்ஸ் அது ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுவோம். 4 6 8 7. அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு பிளேஸில் என்னென்ன பீட்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். இதுதான் ஆன்சர். இப்போ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் 3 ஆப்ஷன் வரும். அது ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.